3:6 நாம் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்ற ஒரு காரியம், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன் அல்லேலூயா தேவனை தவிர ஒருவரும் இல்ல என்று என்ன பண்ண நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை காண்கிறவன் தேவனை பிதாவை காண்கிறான் என்று சொல்லும் போது நியாயப்பிரமாணத்தின்படி அவரை என்ன பண்ணணும்? கல்லெறிந்து கொள்ளணும். அல்லேலூயா இதுதான் விஷயம். அப்படிப்பட்ட இயேசுவை எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ, சுவிசேஷமாய் அறிவிக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் துன்பப்படுத்த, அவர்களை சிறைச்சாலையில் அடைக்க அவனுக்கு என்ன பண்ணிருக்கு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா அவன் சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்கள, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா நல்ல கவனிங்க. கலாத்தியர் 1:13 நாம் வாசிக்கும் பொழுது, நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. அல்லேலூயா எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்லி தொழுகிறார்களோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுவானா? அவன் அவர்களை துன்பப்படுத்துவான், அவர்களை சிறைச்சாலையில் அடைப்பான், அவர்களை அடித்து துன்பப்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா இப்படிப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவர் சந்திக்கிறார். இதை குறித்து தான் அவன் சாட்சி சொல்லுகிறான். நான் இப்பொழுது நான் நிர்மலமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை, தேவன் என் மேல் தயவாய் இருக்கிறார். நான் சபையை துன்பப்படுத்தினவன், அது மாத்திரமல்ல நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லலாம். 15:9-10 நாம் வாசிக்கும் பொழுது, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலர் என்னும் பேர் பெறுவதற்கும் மாத்திரம் அல்ல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அல்லேலூயா அவன் தேவனுக்கு முன்பாக கோபாக்கினின் பிள்ளையாய் இருந்தான். தேவன் நினைத்தார்னா அதே அக்கினியில அவன் என்ன பண்ணிருக்கலாம்? சுட்டு வச்சுட்டு இருக்கலாம். ஆனாலும் யார் யாரை துன்பப்படுத்தினானோ அவர்கள் மத்தியில இவன் சாட்சியா எழுப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா.